வணக்கம். அபிராமி அம்மை பதிகத்தினுடைய பாடல் விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அதில் முதலாவது பாடலை பார்த்து முடித்து விட்டோம். அடுத்து இரண்டாவது பாடல். இந்த பாடலில் 16 வகையான செல்வங்களையும் வழங்க வேண்டும். அபிராமவல்லியினுடைய தொண்டர் கூட்டத்தில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அபிராமி பெற்றர் வைக்கிறார். அந்த பாடல் என்ன என்று பார்ப்போமா? கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடு ஆறாத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும், சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும், தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி உமையே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாணி அபிராமியே என்று குறிப்பிடுகிறார். என்னென்ன வேண்டுகோளை எல்லாம் அபிராமி பட்டர் வைக்கிறார்? அவர் நம்முடைய பிரதிநிதியாக இருந்து நமக்காக அபிராமவல்லியுடன் வைக்கிறார். முற்றிலும் நம்முடைய பிரதிநிதியாகவே அவர் இருந்து இந்த சைவ சித்தாந்தத்தை விரும்பும் அன்பர்கள், தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்காக இந்த கோரிக்கையை அபிராமவல்லியிடம் வைக்கிறார். முதற்கண் கலையாத கல்வியும். ஒரு தடவை நாம படிச்ச படிப்பு 7 பிறவிக்கும் தொடர்ந்து வர வேண்டும். அதான் கலையாத கல்வி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவர் இதனைத்தான் சொல்கிறார். 7 பிறப்பிலும் வரக்கூடிய ஒரு கல்வியை நாம் படிக்க வேண்டும். அது என்ன கல்வி? இறைவனை அறியக்கூடிய கல்வி. அதுதான் உண்மையான கல்வி. மருத்துவராகவோ பொறியாளராகவோ வழக்குரைஞராகவோ ஆசிரியராகவோ இருப்பதற்கு நாம் படிக்கிறோம் அல்லவா? இந்த பிறப்பில் நாம் உயிர் வாழ்வதற்கு, சம்பாதிப்பதற்காக, தொழில் செய்வதற்காக படிக்கக்கூடிய படிப்புகள் உண்மையான படிப்புகள் அல்ல. அந்த படிப்புகள் 7 பிறவிக்கும் நம்மை தொடர்ந்து வராது. அப்ப எந்த எந்த விஷயங்களை படிக்க வேண்டும், கற்க வேண்டும், பின்பற்ற வேண்டும்? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவ பெருமான் கூறுகிறார். கற்பவை கற்க வேண்டும் என்று சொல்கிறாரே, அந்த கற்பவை என்ன என்று ஔவை கூறுகிறாள். தேவர் குறளும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். இதையெல்லாம் படிங்க என்று ஔவை சொல்கிறாள். திருக்குறளை படிங்க, 4 வேதங்களை படிங்க, வேதங்களின் முடிவாகிய ஆகமங்களை படிங்க, மூவர் தமிழை படிங்க. அப்பர் சம்பந்தர் சுந்தரருடைய மூவர் தமிழை படிங்க. முனிமொழியை படியுங்கள். வியாசமுனி வால்மீகி முனி இயற்றிய ராமாயண மகாபாரதத்தை படிங்க. திருவாசகம் படிங்க. மாணிக்க வாசகன் திருவாசகம் படிங்க. திருமூல தெய்வத்தினுடைய திருமந்திரத்தை படிங்க. இதுதான் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் உணர்த்தக்கூடியது. கற்பவை என்றால் இவைதான் கற்க வேண்டும். நம்மளுடைய பிறவி முடிவதற்குள் இவைகளில் ஏதேனும் ஒன்றையாவது படித்து முடிக்க வேண்டும். நாம் எந்த அளவு படித்து முடித்திருக்கிறோமோ அதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பிறவியில் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதான் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்பது. அதைத்தான் கலையாத கல்வியும் குறையாத வயதும். குறையாத வயதும். வயதை குறையாமல் வைத்திருப்பது எப்படி? மூச்சினை மெதுவாக விட வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 மூச்சுக்களை விடுகிறோம்.
21,600க்கு பதிலாக 25,000 மூச்சை நீங்க விட்டீங்கன்னா உங்க ஆயுள் குறைஞ்சு விடும். 21,600க்கு பதிலாக 10,000 மூச்சு தான் விடுறீங்கன்னா உங்களுடைய ஆயுள் இரட்டிப்பாகி விடும். அப்போ குறையாத வயது உடையவராக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். மூச்சை மெதுவாக இழுத்து விட வேண்டும். அதைத்தான் அபிராமி பட்டர் கேட்டு பெறுகிறார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் நல்ல நண்பர்களை பெற வேண்டும். உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்றுமாறு உதவக்கூடிய நண்பர்களாக நாமும் இருக்க வேண்டும். அத்தகைய நண்பர்களை தேடி பெற வேண்டும். கபடு வாராத நட்பு செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடஞ்சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா என்று நட்புக்கு உதாரணமாக திகழ்ந்தவர்கள் துரியோதனனும் கர்ணனும். கர்ணனை எல்லோரும் பிறப்பில் யாரென்று தெரியாதவன் என்று ஏளனம் செய்த பொழுது அவனை அரசனாக்கியவன் துரியோதனன். அந்த நன்றிக்காக அவன் செய்வது தவறு என்று தெரிந்தும் தன்னுடைய சகோதரர்களுக்காக துரியோதனன் பக்கம் நின்றான். கபடு வாராத நட்பு. அப்படிப்பட்ட நண்பர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நண்பர்களை பெற வேண்டும். கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும். வளமை என்றால் என்ன? நம்முடைய தேவைக்கு போக மீதி இருப்பதுதான் வளமை. உனக்கு 5 இட்லி தேவைப்படுகிறது, 25 இட்லி இருந்தா அதான் வளமை. 5 போக மீதி 20 இட்லியை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தானம் செய்வதற்கு தகுந்த அளவு உன்னிடத்தில் செல்வம் இருக்க வேண்டும், தானியங்கள் இருக்க வேண்டும், அது என்றைக்கும் குறையாமல் இருக்க வேண்டும். அதான் கன்றாத வளமையும். குன்றாத இளமையும். குன்றாத இளமை எப்படி வரும்? எப்போது வரும்? நம்முடைய செல்கள் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான செல்கள் செத்து கொண்டிருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான செல்கள் புதிதாக உருவாகின்றன. நீங்கள் இளமை காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை பருவம் பாலன், இளைஞன், வாலிபன், விருத்தன், முதியோன் என்று போகிறது. எப்படி? வாலிபர்களாக இருக்கும் பொழுது தோன்றக்கூடிய செல்கள் அழியக்கூடிய செல்களை விட அதிகமாக இருக்கும். சற்று வயதாகும் போது தோன்றக்கூடிய செல்களை விட அழியக்கூடிய செல்கள் அதிகமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் வனப்பு குறையும். இன்னும் முதுமை அடையும் பொழுது அழியக்கூடிய செல்கள் மிக அதிகமாக இருக்கும், தோன்றக்கூடிய செல்கள் மிக குறைவாக இருக்கும். ஆனா இறைவனில் பற்றுள்ளவர்கள், இறைவனாக மாறிப்போனவர்கள் தங்களுடைய செல்கள் அழியாமல் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவார்கள். என்றும் இளமை மாறாமல் இருக்கும் பேரழகு உடையவர்களாக இருப்பார்கள். சிரஞ்சீவியாக வாழ்வார்கள். ஏராளமான சித்தர்கள் இன்னமும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான ஞானிகள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் இத கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் பிணி இல்லாத உடலை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அதான் கழுவினி இல்லாத உடலும். நோய் இருக்கும் பொழுது நாம் சுதந்திரமாக செயல்பட முடியாது, உண்ண முடியாது, உறங்க முடியாது, படிக்க முடியாது, எழுத முடியாது, பேச முடியாது, அன்றாட காரியங்கள் எதையும் செய்ய முடியாது. ஆதலால் நாம் இறைவனை நாடுவதற்கும் கழுவினி இல்லாத உடல் வேண்டும். அதான் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும். மனம் சலிப்படையாமல் தெளிவுடையதாக இருக்க வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டா. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா. மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்கிறது திருமந்திரம். மனதை செம்மையாக வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் மனதை அலைபாய விடாமல் நம்முடைய மூச்சை நாம் கவனித்துக் கொண்டு இருக்க வேண்டும். மனது ஒருமுகப்படும். நேரம் கிடைத்தால் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னை என்ற ஆதாரங்களில் ஏதேனும் ஒன்று ஆதாரங்களில் நம் மனதை நிறுத்தி
மூச்சை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதன் பின்னர் ஏதேனும் ஒரு ஆதாரங்களில் மூச்சை நிறுத்தி மூச்சு பயிற்சி பிராணாயாம பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் மனம் சலனமற்று ஆடாத தீபம் போல் நேராக இருக்கும். அதான் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வில்லாத பெண் மனைவியாக கிடைக்க வேண்டும். இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஏதுமில்லை. இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழி கிடைந்த மாற்றம் உரைக்கின் அவ்வில் புலி கிடந்த தூராய்விடும் என்கிறாள் அவ்வை பாட்டி. நல்ல மனைவி கிடைத்து விட்டால் இல்லாத பொருள்கள் எதுவுமே இல்லை. அப்படி நல்ல மனைவி கிடைக்கவில்லை என்றால் அது ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் புலி படுத்துறங்குவதைப் போல அந்த ஆலமரத்தின் கீழ் யாரும் தங்க முடியாமல் போய்விடும். அப்ப அன்பில்லாத மனைவிகள் இருக்கக்கூடிய வீட்டில் விருந்தினர்கள் விரும்பி வரமாட்டார்கள். அது புலி கடந்த ஆலமரம் போல் ஆகிவிடும். ஆனால் நமக்கு இந்த அபிராமி அம்மை பதிகத்தை படித்தால் அன்பகலாத மனைவி கிட்டுவார்கள். அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தசரதுக்கு ராமன் வாய்த்தது போல் சந்தானம் தவறாத சந்தானமும் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அந்த மாதிரி மகன் பிறக்க வேண்டும். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் என்னும் சொல் என்னுமாறு நல்ல மகவு பெற வேண்டும். இவனை பெற்றெடுக்க இவனுடைய தாய் தந்தை என்னதவம் செய்தார்களோ என்று புகழுமாறு நாம் வாழக்கூடிய சந்தானம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதான் தவறான சந்தானமும் தாளாத கீர்த்தியும் என்னைக்குமே குறையாத புகழ் கிடைக்க வேண்டும். புகழோடு இருக்க வேண்டும். தோன்றிற் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. புகழ் இல்லாதவர்கள் இந்த உலகத்துல பிறக்கிறத விட பிறக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட தவறாத கீர்த்தி வேண்டும் என்றால் இந்த அபிராமி அம்மை பதிகத்தை படிக்க வேண்டும். தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்றக்கூடிய வன்மை உடையதாக இருக்க வேண்டும். அதான் மாறாத வார்த்தையும் அரிச்சந்திரனை போல் இருக்க வேண்டும். மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தகுதி உள்ளவர்களுக்கு வாரி வாரி தேவை அறிந்து உதவி செய்ய வேண்டும். பிறர் தேவை அறிந்து வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளையாகி போவார்கள். வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? கடையேழு வள்ளல்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டும். கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத மனம் இருக்க வேண்டும். அதான் தடைகள் வாராத கொடையும். தலைகள் வாராத கொடையை நாம் இருக்க வேண்டும் என்றால் தொலையாத நிதியம் இருக்க வேண்டும். தொலையாத நிதியமும் குபேரனிடம் இருப்பதை போல வற்றாத நிதியம் இருக்க வேண்டும். அதான் தொலையாத நிதியமும் கோணாத கோளும். அரசர்கள் நீதி நெறி தவறாமல் நடுநிலைமையுடன் அரசாட்சி செய்ய வேண்டும். நீதி நிலையுடன் அரசாட்சி செய்ய வேண்டும். அதான் கோணாத கோளும். ஒரு துன்பமில்லாத வாழ்வும். தினந்தோறும் எந்த விதமான துன்பமும் வரக்கூடாது ஐயா. இந்த அபிராமி அம்மை பதிகத்தை படிப்பவர்களுக்கு ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும். தினந்தோறும் உன்னை நினைக்கக்கூடியவனாக அன்புடையவனாக செய்ய வேண்டும். உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அபிராமி அம்மையே, உன்னை போற்றுபவர்கள் எல்லோரும் எனக்கு நண்பர்களாகவும் சுற்றத்தார்களாகவும் அமையப்பெற வேண்டும். ஏன்னா நம்ம யாரு கூட சேர்றோமோ அது தந்தோடிதான் நம்ம புத்தி இருக்கும். அடியார்கள் கூட்டத்தில் நாமும் ஒருவராகி போனால் நாமும் அடியார் ஆகி விடுவோம். நிலத்தியல்வாள் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தருக்கு இனத்தியல்பு ஆவது அறிவு. தண்ணி எங்க போய் சேருதோ அதுக்கு தகுந்தபடிதான் அதனுடைய குணம் இருக்கும், நிறம் இருக்கும். அதே போல மனிதன் யாரு கூட சேர்றானோ அதுக்கு தகுந்தபடிதான் அவனுடைய குணம் இருக்கும், பண்பு இருக்கும். அப்ப அடியார்கள் கூட்டத்துல போய் நான் சேர்ந்து கொண்டால் நானும் அடியாராகவே மாடி வருவேன் அல்லவா? துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்னை உன்னுடைய தொண்டர்களோடு இருக்குமாறு செய்யம்மா. அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே, நீ யாரு? திருப்பார்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய திருமாலின் தங்கையாயிற்றே. அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே, இந்த வரங்களை எல்லாம் எனக்கு கொடு அம்மா.
ஆதி கடவுரின் வாழ்வே, திருக்கடவுரில் வாழக்கூடியவர அபிராமி வள்ளியே, எங்களுக்கு இந்த நான் வேண்டிய வரங்களை எல்லாம் இந்த அபிராமி அம்மை பதிகத்தை பாடுவோர்களுக்கு கொடு அம்மா. அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி, அமுதீசர் தேவர்களுக்கு அமுதை வாரி வழங்கிய அந்த அமிர்த கடேஸ்வரனுடைய ஒரு பாகமாக இருப்பவளே, நாங்கள் கேட்ட இந்த வரங்களை எல்லாம் வாரி வழங்கி சமுதாயத்தை மேம்படுத்து அம்மா. அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி, அருள்வாமி அபிராமியே, எல்லா வரங்களையும் வேண்டி வேண்டி கேட்பவர்களுக்கு அருள்பவளே, அபிராமி வள்ளி என்ற நாமத்தை உடையவளே, எங்களுக்கு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு எங்களை சேர்த்து வைப்பாய் அம்மா. திருப்பாடல் கடலில் பள்ளி கொண்டுள்ள மாயனது தங்கையே, திருக்கடவுரில் வாழ்கின்றவளே, அமிர்த கடேஸ்வரன் ஒரு பாதியாக இருப்பவளே, எல்லோருக்கும் அருளை வாரி வழங்குகின்ற தேவியே, அபிராமி என்ற நாமத்தை உடையவளே என்று இந்த இரண்டாவது பாடலில் அபிராமி பட்டர் இந்த அபிராமி அம்மை பதிகத்தில் அம்மையிடம் வேண்டி விரும்பி கேட்கின்றார். இந்த பதிகத்தை நாமும் படித்து அம்மையின் அருள் பெறுவோமாக. மேன்மைகள் செய்வ நீதி உலகெங்கும் தலைப்பதற்கு இந்த பதிவை உலகெங்கிலும் வாழக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்தளியுங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள், உறவினர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள் என்று வேண்டி இந்த உரையை முடிக்கிறேன், நிறைவு செய்கிறேன். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.